தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நிவாரண நிதியாக 1000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ஐயனார் வழங்க கேட்கலாம். ஐயனார் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நிவாரண நிதியாக 1000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் டோக்கன் வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் டோக்கன் வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஐயனார், இது குறித்த விவரங்கள். கண்டிப்பாக மேடம். அதாவது வெள்ள நிவாரண நிதியை வழங்குவதற்கான டோக்கன் வழங்கும் பணி கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தென்காசி மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்த காரணமாக பொதுமக்கள் வீடுகளை இழந்தனர். மேலும் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 4 மாவட்டத்திற்கும் நிவாரண உதவியை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளான கடையநல்லூர், புளியங்குடி, அருணாச்சலபுரம், அரியநாயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த டோக்கன் ஒவ்வொரு பகுதியில் உள்ள வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்கி வருகின்றனர். மேலும் இது 1000 ரூபாய் வழங்கும் பணி நாளை மறுநாள் நடைபெறும் என ரேஷன் கடை ஊழியர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த டோக்கனை வாங்கி செல்கின்றனர். மேடம், விவரங்களுக்கு நன்றி ஐயனார்.